அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்பு உறவுகளே. இப்ப நம்ம கண்மணி அன்புவும் செம்மையா இறங்கிடுறாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு. ஆனா வெண்ணிலா விடக்கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு அவன் ஆளு அடியாள் ரெட்டியா வச்சிருப்பான் போல இருக்குங்க. கூப்பிட்டு வச்சு சொல்லிடுது, இங்க பார் அந்த கண்மணி ஜெயிக்க கூடாது, உங்களுக்காக எவ்வளவு வேணாலும் பணம் அள்ளித்தரேன் அப்படிங்கிற 1.5 கோடி கிட்டத்தட்ட கொடுக்குதுங்க. அம்மாடியோ, எப்பேற்பட்ட கேவலமான கேடுகட்ட ஜென்மம்னா இது வெண்ணிலா தாங்க. வேற யாராவது இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அந்த சிந்து பையில ஸ்னேகா இருக்கிற மாதிரி கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இப்ப போட்டிக்கும் தயாராகிறாங்க. வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அன்பு பக்கபலமா நிக்கிறாரு. என்னென்னமோ தகடுதட்டம் பண்ணுதுங்க. முதல் ரவுண்ட்ல ஜெயிச்சிடுறாங்க. அடுத்த ரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, நான் ஏதாவது பண்ணலான்னு தான் பாக்குறோம், ஆனா எல்லாத்தையுமே கண்குத்தி பாமா நிக்கிறாளே, நாங்க என்ன மேடம் பண்றது? அதெல்லாம் பார்க்க கூடாது, எல்லாத்தையும் பண்ணுங்க, பண்ணலைன்னா பாத்துக்கோங்க. இல்ல மேடம், அது வந்து இங்க பார், உங்களுக்கு இன்னும் 40 லட்சம் கூட நான் தர ரெடி. ஆனா அவ மட்டும் ஜெயிச்சா உங்க உடம்புல இருக்கிற உயிர் பறந்துரும் அப்படி சொல்ல, ஐயோ மேடம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. டேய் என்னடா இந்த பொம்பளை நம்மளை கொண்டு வந்துது, நான் என்னடா பண்ணுவேன், அதான்டா தெரியல, ஐயோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. இங்க கண்மணி பயங்கரமா சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கு. அன்பும் பக்கத்துல நிக்கிறாரு. இதுங்க ரெண்டும் நகலாதுக்கு போல இருக்கே, சாப்பாட்டுல ஏதாவது கலக்கலான்னு பார்த்தா என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க அப்படியே ஒண்ணு, அப்படியே எதுவுமே பண்ணாம நிக்குதுங்க, கயல் நாடகத்துல பண்ண மாதிரி. இப்ப என்ன பண்றாங்க வெண்ணிலா, ச்சே இதுங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே களத்துல இறங்குறாங்களா. காணாம போயிடுறாங்க. கண்மணி பாக்குது, ஏங்க எங்கங்க அவளை காணோம், ஆமால்ல காணோம் அப்படின்னு எங்கிட்ட சுத்தி பாக்குறாங்க. எங்கேயுமே காணோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி அவ தொலைஞ்ச வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்களா. இப்ப கண்மணி என்ன பண்ணுது, ஒவ்வொரு பொருளா எடுத்து பண்ணல, ஒரு தேவையான பொருள் இல்ல, இப்ப இதுக்கு என்ன பண்றது, ஷோரூம்ல போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு தாங்க போறேங்கிறாரு. இல்ல பரவாயில்ல, நீங்க இதை பாத்துக்கங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஸ்டோர் ரூமுக்கு போகுது. கரெக்டா பாக்குதுங்க, இது சரியான பிசாசு. பாத்துட்டு என்ன பண்ணுது, அப்படியே ரெடியா நிக்குது. உள்ளார கண்மணி போன கையோட டக்குன்னு லாக்க போட்டுருது. போட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி போய் உட்காந்துருதுங்க. எல்லாம் சமைக்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்களா. இப்ப வந்துடுறாங்க வெண்ணிலா. வெண்ணிலாவை பார்த்தோன்னே அன்புக்கு ஒரு துடிக்குது. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணோம், இப்ப வந்துட்டா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு பாக்க, என்ன அன்பு என்ன சமையல்லாம் சூப்பரா ஓடிட்டு இருக்கா, சமைங்க சமைங்க, இந்த ஹோட்டலை விட்டு நீங்க போறீங்களா இல்ல நான் போறேன்னு நல்லா தெரிய போகுது அப்படிங்கல. இங்க பார், கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன், என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவேனா, ஜெயிச்சா ஜெயிச்சுக்கோ, என்ன அன்பு நீ ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் தான், நான் ஜெயிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தானே. இந்த கண்மணி வேணாம் அன்பு, சொன்னா புரிஞ்சுக்கேன், இந்த கண்மணி உன் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் அவளும் நிம்மதியா இருக்க மாட்டா, நம்ம 2 பேரும் நல்லா இருக்க முடியாது. நான் சொல்றத கேட்டா உன் கண்மணி உன் உசுருன்னு சொல்றியே, அந்த உசுறு கொசுறு தப்பிச்சு போகும், இல்லைன்னா எவன்ட்ட தான் போகும், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கல. போடி அப்படின்ட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன இவ இப்படி ஒரு வார்த்தையை சொல்றா, இங்க வேலையும் நடந்துட்டு இருக்கு. கண்மணி பாக்குறாங்க. போயிட்டு பொருள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, ஆளை காணுமே அப்படின்ட்டு வேகமா பாக்குறாரு. இங்கிட்ட அங்கிட்டு பாக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வெண்ணிலா சரியான ஆளுங்க. கரெக்டா அங்க உள்ளுக்குள்ள போயிட்டு இங்க கதவை திறக்க வெளியில வருது கண்மணி. அப்படியே முகத்துல கர்ச்சீப்ல வச்சு அப்படியே மயக்கம் வச்சிருது. அப்படியே கீழே விழுந்துருது கண்மணி. என்ன பண்றாங்க, இங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு இன்னொரு இதுங்க பாத்திரம் மண்டம்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ள கொண்டே போட்டு கதவை சாத்திடுதுங்க. இவரு அன்பு என்ன பண்றாரு, உள்ளுக்குள்ள வாராரு. கண்மணி தேடுறாங்க, ஆரையும் காணோம். என்ன இது காணோம், கரெக்டா பாக்குறாங்க. ஒரு கண்ணாடி வளையல் கீழே கிடக்கு. அதாவது எங்களை அடிச்சு தூக்கிட்டு போயில வளையல் நொறுங்கி இருக்கு. இது கண்மணி போட்டிருந்த வளையலாச்சே, இப்ப என்ன பண்றது, இங்க காணோம். இப்ப நம்ம கண்மணி தேடுறதா இல்ல போட்டியில அவ ஜெயிக்கணும், கண்மணி ஜெயிக்கணும் அப்படின்னு வேகமா போயிட்டு சமையல் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்ட்டு சமையல் வேலையை முடிக்கிறாருங்க. நீ என்ன வேலையை முடிச்சாலும் சரி, ஜெயிச்சுட்டு போ, இந்த காசு போறது எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, ஆனா வந்து ரூம்லயே கடந்து இந்த உலகத்தை விட்டு போகணும், அதுதான் எனக்கு அப்படின்ட்டு இந்த பிள்ளை ரொம்ப இதாகிட்டு இருக்கு. கடைசியில எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் மேடையில வச்சுக்கிட்டு இருக்காங்களா, யாரு ஜெயிச்சா அப்படிங்கறதுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அன்புவால ஒண்ணுமே பண்ண முடியல, கண்மணி காணோம்ட்டு அங்க எங்கன்னு தேடுறாங்க. உடனே இங்க வெண்ணிலா போயிட்டு, என்ன அன்பு யார தேடுற, உனக்கு தேவையில்லை போடி அப்படிங்கிறாங்க. இல்ல சொன்னா நானும் தேடுவேன்ல, ஏதாவது பொருளை மிஸ் பண்ணிட்டியா, செயினுக்கு என்ன காணுமா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, என்ன என்ன உன்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணோம், ஆனா அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்துட்ட, என் கண்மணி என்னடி பண்ண, என்ன உன் கண்மணி என்ன வெத்தலை பாக்கா மடிச்சு வாய்க்குல போடுறதுக்கோ இல்ல வெத்தலை பொட்டிக்குல வைக்கிறதுக்க போய் தேடுவியா, நான் போய் போட்டியில யார் வின் பண்ணாங்கன்னு பாக்கணும், வரட்ட அப்படின்ட்டு வெண்ணிலா போகுது. அன்புக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ இவதான் பண்ணிருக்கணும், என் கண்மணியை காணோம்னு கேட்டா இவளுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தா என்ன பண்ணிருப்பா, என்னது கண்மணியை காணுமா, என்ன அன்பு போட்டியில தோத்து போயிரும்னு பயந்து ஓடிட்டாளா, இப்படித்தானே அவ கேட்டிருப்பா. ஆனா ஆஹாண்டு போறாளே, ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா கண்மணி வெளியில போயிருக்க மாட்டா அப்படிங்கறது தெரியுது. அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற கேமரா செக் பண்ணி பாக்குறாங்க. அங்கேயும் காணோம். ஜீவா கிட்டயும் சொல்லிடுறாரு, என்னாச்சு அப்படிங்கல. இங்க எல்லா பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க, யாரு ஜெயிச்சா அப்படிங்கிறதுக்கு.
அதுக்குள்ள இங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? நீங்க போங்க ஜீவா, நான் பாத்துக்கிறேன். கண்மணி தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா போயிடுறாங்க. ஜீவாவை அனுப்பி வச்சிடறாரு. அவர் எல்லாத்தையும் பொருளெல்லாம் எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்க பரிசுக்கு உரியவங்கள அறிவிக்கிறோம் அப்படின்னு 3வது பரிசுன்னு அறிவிக்கிறாங்க. 2வது பரிசுன்னு அறிவிக்கிறாங்களா, இங்க அந்த பரிசு அறிவிக்கிற முன்னாடி இங்க என்ன பண்றாரு, அங்க இங்கேன்னு ஓடிட்டு கரெக்டா அந்த வளையல் இங்க ஒரு வளையல் கிடக்குங்க. அது அப்படியே கையில ஒட்டின்னு இருந்து அடுத்த ரூம்ல கொண்டு போய் போட்டாங்களே, அங்க ஒரு வளையல் கிடக்கு பாத்துறாரு. அத எடுத்த கையோட எல்லாம் படத்துல பார்த்துதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இப்ப அன்பு என்ன பண்றாரு, கதவை டம்மு டம்முன்னு தட்டுறாங்க. இந்த வெண்ணிலா அப்படித்தான் அப்படின்ட்டு அங்கே அது வாட்டுக்கு ரொம்ப இருமாப்புல நிக்குது அந்த ஸ்டேஜ்ல. இங்க அன்பு என்ன பண்றாரு, போட்டு உடன்னு உடைக்கிறாங்க. ஜன்னல் இருக்கு, அங்கிட்டு போய் திறந்து பாக்குறாங்க. கிடக்குது உள்ளுக்குள்ள அப்படியே மயங்கி கிடக்க. கண்மணி கண்மணி தவிச்சு துடிக்கிறாரு. பார்த்தா எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு நிறைய பேர் வந்துடுறாங்க. கதவை போட்டு டம்மு டம்முன்னு உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாவி இங்க ஜன்னல்ல இருக்குதுங்க. இந்தா இருக்கு சாவி, இன்னொரு இடத்துல கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கு. எடுத்துட்டு வேகமா திறக்கிறாங்க. அதுக்குள்ள போட்டு உடைச்சிடுறாரு. கதை உடைஞ்சிருது. ஓடி போய் அன்பு கண்மணி கண்மணின்னு கத்துறாரு. ஜீவா பாக்குறாங்க. என்ன அன்பு இவ்வளவு துடிக்கிறாரு, இந்த பிள்ளைக்காண்டி இவர் ஏன் துடிக்கணும் அப்படின்னு நினைக்க தூக்கிக்கிட்டு வராங்க. கண்மணி கண்மணி உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல அப்படின்னு தண்ணியை தெளிக்கிறாங்க. இங்க பாருமா அம்மா, டேய் இங்க பாரு கண்மணி கண்மணி உனக்கு ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாங்க. மயக்கம் மட்டும் கிடக்கு. என்ன பண்றாரு, மூச்சை கொடுக்குறாருங்க. வாயோட வாய் வச்சு ஊதிடுறாரு. ஊதுனோன்னு எல்லாரும் அப்படின்னு பாக்க வெண்ணிலாவும் என்ன கூட்டம் அப்படின்னு வர, இவங்க முத்தம் கொடுக்குற பார்த்துட்டு ஐயோ என்னது, நம்ம விரிச்ச வலையில இதுங்க 2 கும்மாளம் போடுதுங்களே அப்படின்னு வெண்ணிலா அப்படியே ஷாக் ஆகி நிக்க, எல்லாரும் சீ அப்படின்னு கண்ணை வேற போத்துதுங்க. விரலுக்கு நடுவுல ஓட்டையில பாக்குதுங்க. ரொமான்ஸ் பிடிக்கலன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா அதை ரசிக்கவும் செய்யறாங்க பாத்தீங்களா. இதே மாதிரிதான் பேய் படங்களும். பிடிக்காது பயமா இருக்கும்பாங்க, ஆனா திருட்டுத்தனம் பார்க்க ஆசையும் வருங்க. இப்ப பார்த்தா அப்படி முத்தம் ஊதி ஊதி பண்றாரு. கண்மணி கண்மணி ஒண்ணு இல்லைன்னு 2வது வாட்டி கொடுக்க அப்படின்னு மூச்சு வருதுங்க. நல்ல வேலைங்க, கப்புன்னு மூச்சு வந்தோன்னே அம்மா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல. ஜீவா வந்து கண்மணி ஒண்ணு இல்ல கண்மணி அப்படிங்கல. இருங்க சார் நான் பாத்துக்கிறேன். தண்ணியை தெளிக்கிறாங்க. அன்பு உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் பாத்துக்கிறேன், கொடுங்க கண்மணி, பரவாயில்ல சார், என் பொண்டாட்டியை பாக்குறதுல எனக்கு என்ன அப்படிங்கல. எல்லாரும் தூக்கி வாரி போடுது. என்னது பொண்டாட்டியா? ஆமா கண்மணி என் பொண்டாட்டி தான். ஆனா கண்மணி இதே வாயாலதான் யாருக்கும் காமிச்சு கொடுக்கான்னு சொன்னாங்க இல்லையா. ஆனா கண்மணி இந்த வாட்டி ஆமா ஜீவா இவர்தான் என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. வெண்ணிலா ச்சே அப்படின்னு தூக்கி வாட்டி தலையில அடிச்சுக்கிறது. போச்சே போச்சே எல்லாம் போச்சே, கொண்டாடி புடிச்சேன்னு சொல்லிட்டாங்களே, இனி ஒண்ணும் பண்ண முடியாதே. ஐயோ நம்ம தான் அடைச்சு போட்டோம்னு ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னா ஒண்ணு வேணாம், இப்போதைக்கு போய் நடிக்க ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. கண்மணி என்னாச்சு கண்மணி, அன்பு எங்க இருந்தா அப்படியே பாக்குறாங்க. பாலான்னு ஒரு அறை. என்ன எனக்கு அறை கொடுக்குற, எல்லாம் நீ தாண்டி பண்ண, நீ தான் எல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும். ஐயோ சத்தியமா நான் இல்ல அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க அன்பு, எனக்கு யாரோ கர்ச்சி போச்சு மூஞ்சில மூடினாங்க, அப்புறம் தான் நான் மயக்கம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, யார் இந்த இதுல பண்ணிருக்க முடியும்? ஐயோ எனக்கு தெரியாது, வேணா கேமரா செக் பண்ணுங்க. இந்த இடத்துல கேமரா இல்லைன்னு நீ ரொம்ப பேசுறியா, உனக்கு இருக்கடி கச்சேரி அப்படின்ட்டு இன்னும் வெளியில இருக்குல்ல அந்த கேமராலாச்சும் உனக்கு இருக்கு, மெல்ல எந்திரி கண்மணி கண்மணி எந்திரி அப்படின்னு மெல்ல தூக்குறாங்க. ஜீவா தலையில இது விழுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிக்கிறாரு. ஐயோ அப்ப நம்ம ஆசைப்பட்ட பொண்ணு நமக்கு இல்லையா? அப்போ அன்பும் கண்மணியும் புருஷன் பொண்டாட்டியா? ஓ மை காட். சரி போயிட்டு போகுது, நமக்கு இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தா சரி அப்படின்னு. ஓகே அன்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுக்க, ஹலோ சார் நான் என் பொண்டாட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், எப்படி? நல்லா அப்படியே தூக்கிட்டு வராருங்க. 2 கையிலையும் கோர்த்து கொண்டே சோபால கொண்டே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கொஞ்சம் தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க. அதுக்குள்ள இங்க 3வது பரிசு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே, 2வது பரிசும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அறிவிக்க போறோம் அப்படிங்கல. கண்மணி அன்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்மணிக்கு தூக்கி வாரி போடுது. நான் சமைக்கவே இல்லையே, கண்ணு முழிச்ச கையோட அவ்வளவு ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்குமே. இந்த பரிசு கேட்டா அதை விட சந்தோஷம். கட்டி புடிச்சிடுறாருங்க அன்பு கண்மணிய. அதுக்கப்புறம் நான் சமைக்கவே இல்லையே, நீ சமைக்காட்டி என்ன, உனக்கா நான் இருக்கேன்ல, ஒண்ணுல பாதி தானே, இல்ல முழுசுமே நான் தான், உனக்கா நான் சமைச்சு ஃபுல் பண்ணிட்டேன் கண்மணி அப்படி தூக்கி வாரி போடுது. நிஜமாவா? அப்படியா? ஆமா அந்த பாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வா போயிட்டு வாங்குவோம் அப்படின்னு மெல்ல தூக்குறாரு. என்னால முடியல அன்பு, சரி விடு அப்படின்னு அலேக்கா தூக்கிட்டு மேடைக்கு போறாங்க. தூக்கிட்டு போறத பார்த்துட்டு அப்படியே வெண்ணில ஆடி போகுதுங்க. அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு இந்த பரிசை வாங்குறதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறாங்க. நாங்களும் கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த ஹோட்டலே நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. நீங்க எந்நேரம் வேணாலும் எங்களுக்கு நீங்க ஆர்டர் கேட்கலாம், நாங்க கொடுப்போம். நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைக்கவே தேவையில்லைன்னு அங்க இருக்க வந்திருக்கவங்களாம் சொன்னாங்க. சூப்பர்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த ஜேபி ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமைப்படுறாங்க. பெருமை மட்டும் இல்லைங்க, இந்த சமைக்கிறதுல இவ்வளவு ஒரு ருசியா நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைன்னு அதுல ஒரு முத்திரை குத்திடுறாங்களா. வெண்ணிலா அப்படியே தொங்கி போய் நிக்குது. எல்லா நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருது. ஆட்டங்காலி படுதாக்காலின்ட்டு. அதுக்கப்புறம் வெண்ணிலாட்ட வராங்க கண்மணி. வந்துட்டு என்ன மூட்டை முடிச்ச கட்டலாமா? அது வந்து ஜீவா பாக்குறாரு. என்ன அது வந்து அப்படிங்கல. நான் போறேன், ஆனா ஜீவா உங்களுக்கு நான் முதலீடு பண்ணிருக்கேன்ல அந்த காசு அது கூடிய சீக்கிரமே உன் அக்கௌண்ட்டுக்கு வரும்.
கிளம்பி இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. ஜீவா போட்டி அவங்களுக்கு எனக்கும் தான். நம்ம 2 பேரும் பார்ட்னரு. அதனால அதனால அப்படிங்கிற அதனால அதனால நான் காசு எனக்கெல்லாம் திருப்பி தர வேணாம். நான் பார்ட்னராவே இருக்கேனே! ப்ளீஸ் ஜீவா அப்படின்னு வெண்ணிலா கெஞ்ச ஆரம்பிக்குது. அது வந்து நான் அன்புகிட்டயும் கண்மணிகிட்டயும் கேட்டு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அன்பும் கண்மணியும் போய் பார்த்து பேசோன்ட்டு வராங்க. ஆனா இங்க ரூம்ல போய் அவங்களோட தனி ரூம் இருக்கு இல்லையா? அங்க போய் உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வீசி விடுறாருங்க. அப்படியே தலைய கோதி விடுறாரு. "கண்மணி உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. "அழுகாதீங்க. ஏன் அழுகுறீங்க?" அப்படின்னு நெத்தியோட நெத்தி வச்சுக்கிறாங்க. "சாரி கண்மணி. உன் நல்ல மனசு தெரியாம நான் விரட்டி விட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணிலா தான். அந்த வெண்ணிலா நாதாரிய" அப்படின்னு எந்திரிக்க கைய பிடிக்கிறாங்க. "நீங்க பேசாம விடுங்க அன்பு. பார்த்துக்கலாம். அவ என்ன பண்ண முடியும் நம்மள? நம்ம 2 பேரும் உண்மையான காதலோட இருக்கோம். நமக்கு மத்தியில யாரும் வர முடியாது அன்பு" அப்படின்னு கண்மணி ஆறுதல் சொல்ல, அன்பு ஆறுதல் சொல்ல 2 பேரும் அப்படி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கே ஒரு சந்தோஷம் தாங்கலையா, அப்படியே அன்பு மடியில படுத்துக்கிறாங்க. படுத்துவிட்டு அப்படியே கோதி விடுறாங்க. அப்புறம் எந்திரிக்கிறாங்க. "சாரி அன்பு." "ஏய் சாரிலாம் சொல்லாத விடு." அப்படியே மார்போட சாஞ்சுக்கிறாங்க. இறுக்கி அப்படியே இடுப்போட கட்டி அணைச்சுக்கிட்டு 2 பேரும் அப்படி ஒரு ஹாப்பி உலகத்துக்கு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.